பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து இது முத்திரையும் வரும், ப்ரீதிங் வரும், சின்ன ஆசனம், போஸ்டர் மாடிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் வரும். இது பேர் வந்து லிம்ஃபட்டிக் ஃப்ளோ. நமக்கு வந்து லிம்ஃபட்டிக்னு ஒரு ஃப்ளூயிட் செக்ரிகேட் ஆகுது. அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போதோ, கால் கீழே போட்டுட்டே உட்காந்துருக்கோம், இல்லை ரொம்ப நேரம் படுத்துட்டு இருக்கிறது ட்ராவல் அப்போ, ஒரு சிலருக்கு நிறைய மெடிசின் சாப்பிடும்போது, சரியான தூக்கம் இல்லாமல், ஃபுட் ஏதாவது அலர்ஜி ஆனால் அப்படிலாம் இங்கெல்லாம் கண்ணு கிட்டக்க எல்லாம் வீக்கம் வரும். இங்கே மெயினாக காதுக்கு பின்னாடி, கழுத்தில், இங்கே வயரில், அப்புறம் தைஸில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால் வந்து நல்லா வீங்கிடும். ஃபுல்லாக அந்த வாட்டர் இருக்கும், அது வந்து நீர் அப்படின்னு சொல்லி தண்ணியிலலாம் கால் வச்சு சரி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளே வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூமெண்ட்டுனால, மசாஜு, ஒரு முத்ரா மூமெண்ட்டுனாலேயே நம்ம சரி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கை நல்லா ஓப்பனில் வச்சுட்டு நல்லா ப்ரீதிங் ப்ரீத் அவுட். இதெல்லாம் வந்து 12 டைம்ஸ் பண்ணணும். நான் இப்போ சும்மா ப்ராக்டிஸ்க்காக ஒரு மினிமம் பண்ணி கொடுத்துறேன். நான் நல்லா பொறுமையாக நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு we have to calm down our system, entire head to toe. நல்லா ரிலாக்ஸ்டாக இது உட்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், முடியாதவங்க படுத்துட்டு கூட பண்ணலாம், சேரில் உட்காந்து பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தலையில் ஒரு சின்ன அந்த குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு சின்ன ஃபோர்ஸ் ஃபுல்லாக பாம்பில் வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு we can feel the warmness on our இந்த ஃபுல்லாக அந்த சகஸ்ரார சக்கரத்தோட இந்த வார்ம்னஸ் வந்து we can feel. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு we are going to concentrate on eye. இப்போ நல்லா இந்த 4 ஃபிங்கர்ஸ்லேயும் நெயில்லாம் இருக்கக்கூடாது, நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ஐ போன் இருக்குல்லையே அதில் நல்ல ப்ரெஷர் பொறுமையாக கொடுக்கணும், ஜென்டல் ப்ரெஷர், clockwise as well as anti-clockwise. ஃபுல்லாக இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிவிட்டு நல்லா ஃபிங்கர்ஸை வந்து நல்லா ஸ்க்ரச் பண்ணி போடணும். அப்புறம் நல்லா இதை இழுத்துட்டு லுக். அப்புறம் கண்ணை வந்து நல்லா ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். நல்லா கண்ணெலாம் ரொட்டேட் பண்ணி ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு மசாஜ். ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். ஐ ரொம்ப கேர்ஃபுல். அப்புறம் வந்து இந்த டெம்போரல் இந்த இடத்துல ஒரு, அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மாதிரி மூக்கு கிட்ட ஃபுல்லாக ஜா லைனில் ஜா இங்கே பண்ணும்போது காதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளோ வந்து அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னால காதுக்கு பின்னாடி நல்ல கிளாக் வைஸ் ஒரு ப்ரெஷர், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ப்ரெஷர், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக காது வந்து நல்லா மடிச்சுக்கலாம். மடித்து இந்த மடலை மடித்து விடணும். இப்போது இதாலேயே அப்படியே டவுன் போடும். கண்ணும் நல்ல ஓப்பனில் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு இந்த கழுத்துக்கிட்டக்க நல்ல ஒரு ப்ரெஷர் தெரியும். அப்புறம் கழுத்து கை நல்லா இன்டர்லாக் பண்ணிவிட்டு கழுத்துக்கிட்டக்க வச்சுட்டு நல்லா புஷ் பேக்கு அப்படின்னா இன்டர்லாக் பண்ணிட்டு கழுத்துக்கிட்டக்க வந்து இந்த இடத்துல காதுக்கு பின்னாடி அங்கே வச்சு நல்லா அப்படி ப்ரெஷர் கொடுத்து பொறுமையாக டவுன் அப் நிறைய, அதாவது forward, light bend, light back, turn here, right side, slowly, left side, back leg, காது கிட்ட ஃபுல்லாக. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பின்னாடிலாம் இருக்கிறதுக்கு நல்ல எப்படி ஸ்ட்ரெச் ஃபிங்கர்ஸ்னால இதெல்லாம் நம்ம நார்மல் இதுலேயே பண்ணுவோம். அப்போவும் சேர்ந்தது இது, அதாவது நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் வார்ம் அப்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே வந்து உங்களுக்கு இதெல்லாம் ட்ரெயின் ஆகும். பட் இதுக்காக வேண்டி பண்ணும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி மாதிரி பண்ணணும். ஃபுல்லாக இந்த காலர் போன் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டக்க ஒரு சின்ன ஜென்டல் மசாஜ் அந்த போனை
ஆனால் இங்கெல்லாம் ஒரு சிலருக்கு சேர்ந்துடும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்தவுடனே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இங்கே வீக்கமாக இருக்கும். இந்த காலர் போல இதெல்லாம் ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். அதே மாதிரி லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெனோபாஸ் டைம்லாம் இங்கெல்லாம் வந்து போய் சேர்ந்து வலிக்கும். இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அண்டர் ரவுண்டில் நல்ல ஒரு ப்ரெஷர், கை நல்ல பேக் கொண்டு போய் அண்டர் ரவுண்டில் ப்ரெஷர் கொடுத்து அந்த இந்த மாதிரி நல்ல இங்கே ப்ரெஷர். அப்புறம் சைட் ஆஃப் த பாடி, அதாவது நம்மளுடைய எக்ஸாக்ட் செஸ்ட் அந்த ரிப்பு ஆரம்பிக்குது இல்லையா, அங்கே நல்லா கையினால் இப்படி மூவ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்கில், அப்புறம் நல்லா ஷோல்டரில், அப்புறம் வயரில் வந்து கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணக்கூடாது. கை நல்லா 5 ஃபிங்கர்ஸ் நல்லா வச்சுட்டு we have to rotate நல்லா. இதெல்லாம் வந்து மினிமம் 12 மேக்ஸிமம் 21 டைம்ஸ் நல்ல ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர் நேவலில் ப்ரெஷர் இப்போது இந்த முஷ்டி மாதிரி வச்சு அப்படியே முன்னாடி வரணும். நல்லா ரொம்ப பண்ணக்கூடாது, நல்லா மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து வயரில் வந்து இந்த கல் மாதிரி வாட்டர் அப்புறம் ஃபுட்டு செரிக்காமல் அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஏப்பம்லாம் வந்துடும், ஃபோர்ட்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் இங்கே இல்லையா, இந்த தைஸ் கிட்டக்க ஒரு சிலருக்கு அதாவது இன்னர் தைஸ் சொல்லுவாங்க, இங்கே வந்து கை வச்சு இப்படி மூவ் பண்ணணும். இதில் காலையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இந்த காலை ஸ்ட்ரெச் பண்ணி இதெல்லாம் ஜென்டில் மூமெண்ட்டு தான். பட் இதில் மினிமம் 12 மேக்ஸிமம் 21 டைம்ஸ் பண்ணால் தான் எஃபெக்ட் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த முட்டி கிட்டக்க நல்லா வீங்கி இருக்கும் இந்த இடத்துல. அதனால தான் ஏஜ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வீங்கி இருக்கும், வலிக்குது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு தான் தைலம் போட்டு ஒத்தடெல்லாம் கொடுத்து அதை சரி பண்ணணும். இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மூமெண்ட்ஸு பிடிக்கும். இதெல்லாம் சேரில் உட்காந்துட்டும் பண்ணலாம். காலு நல்லா அப்படி நீட்டிண்டு பாருங்க, நீ மூமெண்ட் இருக்கணும். இதெல்லாமும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். அப்புறம் கீழே கை வச்சு நல்லா ஸ்ட்ரெச், இந்த முட்டி அப்புறம் டோஸ் வந்து நல்லா பாயிண்டடாக இருக்கணும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆங்கிள் இருந்து ஃபுட் வரைக்கும் அந்த வாட்டர் இருக்கும். நல்லா ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு இங்கே நமக்கு கையில் நாடி இருக்க மாதிரி கால்லையும் நாடி இருக்கு. கையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பு கிட்ட இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் டோ இருக்கு இல்லையா, அது கிட்டக்க நாடி இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே துடிக்கிறது தெரியும். இங்கே கால் கையில் மணிக்கட்டில் துடிக்கிற மாதிரி இங்கே நல்லா இதை ஸ்ட்ரெச். அப்புறம் பேக்கில் இந்த கதுப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நல்லா மூவ்மெண்ட் பண்ணணும். பண்ணும்போதே தெரியும் இங்கெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிட்டு உங்களுக்கு வாட்டரில் ஒத்தரம் கொடுக்கறது அதெல்லாம் வேற. அப்புறம் நல்ல ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா இது பண்ணி இப்போது நம்ம கையில் வந்து பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த 3 ஃபிங்கர், இந்த மற்ற 4 ஃபிங்கர்ஸ் தனியாக, பிட்டோ மட்டும் தனியாக பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து மூவ் பண்ணணும். அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா இருக்கும். உள்ள காலில் நல்லா மசாஜ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி சேம் இப்போது இந்த காலில் பண்ண மாதிரி இந்த காலில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து மசாஜ் கொடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் வீங்கிருக்கும், இந்த மாதிரிலாம் மசாஜ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்டாசனத்தில் நல்லா உட்காந்துக்கணும். டோஸ் வந்து உங்களை பார்த்து எவ்வளோ டைட்டாக நீங்கள் வந்து உங்கள் டோஸ் இப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடாது. டோஸ் ஷுட் பி ஸ்ட்ரெயிட், இட் ஹாஸ் டு சீ யூ. அதுமாதிரி கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். இந்த மாதிரி உட்காரணும். நம்மளோட பாம் ஷுட் ஃபேஸு த ஸ்பேஸ். இந்த மாதிரி நல்ல ஃப்ளோ உங்களுக்கே தெரியும். நல்லா ட்ரெயின் ஆகும். எல்போலாம் மடங்கக்கூடாது. எல்போ ஷுட் பி ஸ்ட்ரெயிட். இதெல்லாம் வந்து மினிமம் 12 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு
முதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மூமெண்ட்ஸு மசாஜ் அது முதிரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்கிரீஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து நல்ல இது வந்து மினிமம் பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம லிட்டில் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் நடுப்புற இருக்க பிளேஸில் தம்புனால we have to give ப்ரெஷர். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ சில்லுன்னு பிளேஸ்லையோ ஓப்பன் பிளேஸில் இருந்தால் கூட நல்லா ஸ்வெட் ஆகுது தெரியும் பாருங்க, எவ்வளோ ஸ்வெட் ஆகிருக்கட்டும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து இது வந்து இது வந்து ஒரு 3 minutes to மேக்ஸிமம் 20 minutes இந்த முதிரை வச்சுக்கிட்டா ஃபுல்லாக நம்மளோட எல்லாமே டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக எக்ஸேல் ஆகிடும். லைட்டாக மியூசிக் போட்டுட்டோ இல்லை ஓம் கேட்டுண்டோ அந்த மாதிரி பண்ணலாம். ப்ரீதிங் வந்து நார்மல் ப்ரீதிங். இதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக எழுந்து, இது வந்து உட்காந்து நம்ம பண்ணோம், பொறுமையாக எழுந்து நல்லா காது எல்லாம் பண்ணிக்கணும், பேக்கு, அப்புறம் கை நல்லா நம்ம ஸ்விம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், 2 கையும் 2 காலும். முடிஞ்சால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்திதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு சம கோணாசனம். அது வந்து நல்லா இப்படி கால் வந்து நேராக இல்லாமல் இந்த மாதிரி, அது மாதிரி கையும் வந்து கிராஸ் பண்ணி ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் அந்த கை கிராஸ் பண்ணுங்க, இப்போ இந்த கை கிராஸ் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்திதியில். ஒரு சிலர் வந்து சூரிய நமஸ்காரம் இதுக்கப்புறமும் பண்ணுவாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப நல்லது, ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். நல்லா காம் டவுன் பண்ணிட்டு சவாசனம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சாந்தி ஆசனங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து மினிமம் பண்ணும்போது எவ்வளோ ஸ்வெட்டாக இருப்பாருங்க, நீங்கள் 12 times பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். நமக்கே நல்லா தெரியும், பாடி ஃபுல்லாக அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், லைட் வெயிட் ஆகிடும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காம் டவுன் யுவர் செல்ஃப்.